அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹானல்லா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தஸ்பீஹ். சுபஹானல்லா அப்படின்னா அல்லாஹ் தூய்மையானவன். தூய்மையானவன்னா எப்படி? நமக்கு மறதி இருக்குது, நமக்கு தேவை இருக்குது, நமக்கு மரணம் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எதுவுமே என் ரப்புக்கு கிடையாது. மறதி அல்லாஹ் கிடையாது, மரணம் அல்லாஹ் கிடையாது, எந்த தேவையுமே அவனுக்கு கிடையாது. அவனுக்கு குழந்தை இல்லை, பசி இல்லை, வேர்வை வராது, இப்படி எந்த தேவையுமே இல்லாத ஒரு இறைவன்னா அந்த வார்த்தையை குறிக்கக்கூடியது தான் சுபஹான் அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரசூல்லா சொல்லும்போதே சொல்கிறாங்க, நமக்கும் அதாவது இஸ்லாமிய அடியார்களுக்கும் மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் சொந்தமாக்கி வச்சுருக்க ஒரு வார்த்தை, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரே வார்த்தை அப்படின்னா அது சுபஹான் அல்லாஹ். இப்போ மலக்குமார்களை பொறுத்தவரை அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்யணும், அவங்களுக்கு நோன்பு வைக்கணும், அது மாதிரியான கடமைகள் இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ்வை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க வேறு விதமான படைப்பு. ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் வேறு விதமான கடமைகளை கொடுத்துருக்கான். இப்படி கொடுத்தும் இந்த மனிதனுக்கும் மலக்குக்கும் ஒருமைச்சு ஒன்றா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் இப்படி புகழணும் அல்லாவை, இப்படி துதிக்கணும் அல்லாவைன்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சுபஹான் அல்லாஹ். அதே மாதிரி ரசுல்லா கூட சொல்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 நன்மை சம்பாதிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் 1000 நன்மை ஒரு நாளைக்கு எப்படி எங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, 100 முறை சுபஹான் அல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 முறை 1000 நன்மைகள் சம்பாரிச்சிருக்கீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல் அபூதர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட கூட, நான் உங்களுக்கு ஒரு அல்லாஹுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு வார்த்தை சொல்லித்தரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூதர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வார்த்தையா, அப்பேற்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா கிட்ட கேட்குறாங்க, யார் ரசூல்லா எனக்கு சொல்லி கொடுங்க. அப்போ ரசூல்லா சொல்லி கொடுத்த வார்த்தை சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹ். இன்றைக்கி பல தஸ்பீஹ் ஸ்டார்ட் ஆகக்கூடியதே சுபஹான் அல்லான்னு தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரொம்பவும் நேசிக்கிறதா ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்க.